ஒரு வசனத்தை நாம் 91 சங்கீதத்தில் வாசிக்க போகிறோம். இந்த 91 சங்கீதம் மிக எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 9 வசனம் 10 வசனம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வேத வசனம் எல்லா சபையிலும் எல்லாருக்குமே தெரியும். இது தெரியாத வசனம் தெரியாத ஆட்களே கிடையாது. இந்த சத்தியத்தை எத்தனையாவது 100வது தடவை 200 தடவை பிரசங்கம் பண்ணணும் எனக்கும் தெரியாது. ஆனால் அவ்வளவு பிரசித்தி பெற்ற சத்தியம். இந்த சத்தியத்தை டெலிவிஷன்லேயோ இல்லை டிவிடிலேயோ இல்லை எங்கேயோ பார்க்குறீங்க. சத்தியத்தை சரியானபடி புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே, அப்படின்னா உனக்கு பதில் கிடைக்காது. சொல்லி இருக்கிறது உண்மைதான், அது உனக்கு சொந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. அது உனக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்னா, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரம். அப்படியே உள்ளுக்குள்ளார அந்த அனல் ஊடுருவதை நீங்க புரியலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உங்களால் அணுகான்னு சொல்லி இருக்கிறீரே. அவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ அந்த வேத வசனத்தை விசுவாசித்து பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமை உனக்குள்ள ஊடுருவும். அடுத்தபடி, யாருக்கு பொல்லாப்பு நேரிடாது, யாருக்கு வாதை கூடாரத்தை அணுகாது? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரகமாய் கொண்டாய், ஆகையால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்குள் நீ வாழ்கிறாய். உன்னதமான தேவனாய் கர்த்தருக்குள் நீ வசிக்கிறாய், தங்கி இருக்கிறாய், அசைகிறாய், பேசுகிறாய். அப்பதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்றைக்கு தேவன் எனக்கு உணர்த்தின சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை சுருக்கமா நான் சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ கற்றுக்கொண்டால், தேவ பிரசனத்தை உடையவர்களாய் இருந்தால், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, என் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனை தரும்படியான பாரங்களிலே ஒரு பாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது என்னுடைய பாரம் அல்ல, தேவன் என் இருதயத்தில் இருக்கிற பாரம். இப்போ உங்களை எல்லாரையும் நான் கேட்கிறேன், ஆலயத்தில் இருக்கும்போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்ச உடனே போயிடுதா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. என்னிடத்தில் தேவன் பேசுறது, என்னுடைய ஆலயத்திலே என் ஜனங்கள் அனுபவிக்கிற தேவ பிரசனத்தை ஏன் தான் வசிக்கிற இடத்திற்கு என் ஜனங்கள் கொண்டு செல்வதில்லை? சண்டை போடணும்ல, கெட்ட வார்த்தை பேசுறதும் இல்லை, அடிப்பேன், உதைப்பேன், மெதிச்சிருவேன், ஆண்கள் முதற்கொண்டு இல்லை பெண்கள் முதற்கொண்டு பேசணும் இல்லை. அப்போ எப்படிப்பா தேவ பிரசனம் இருக்கும்? கிறிஸ்தவம் இன்றைக்கும் அநேகருக்கு கடினமாக இருக்கிறது. ஏனென்றால், உன் வீட்டில் ஆற்றுல நீச்சல் அடிக்கிற, வீட்டில் அடிக்க முடியல. ஆற்றுல இருக்கிற தண்ணி வீட்டில் இல்லை. அடிக்கடி ஒரு குடிகாரன், அவர் பேர் லாரன்ஸு, எனக்கு ஞாபகம் அடிக்கடி வரும். குன்னூரில் நல்ல பேர் லாரன்ஸு, நல்ல கோட்டெல்லாம் போட்டு இருப்பார். ஸ்கூட்டரை விட்டுட்டு ரோட்டில் உதைக்கிறார். என்ன ஏன் பண்ணுற? ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை, இப்படி பண்ணுறேன். என்ன, நீச்சல் அடிக்கிறேன். தண்ணி போட்டால் இதெல்லாம் புத்தி வருமோ? தண்ணி போட்டவங்கள தான் கேட்கணும். நான் ஒரு நாள் குடிகாரனாக நடித்தேன். எல்லோரும் என்கிட்ட வந்துட்டு, நீங்கள் எத்தனை வருஷம் குடிகாரனாக இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஐயா, நான் குடிகாரலாம் இல்லை, இந்த குடிகாரனுக்கு ஊழியம் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. குடிக்கல, அவன் எப்படி பண்ணுவான்? என்ன நீச்சல் அடிக்கிற?
அந்த ஆள் எப்படி அந்த குடியில் ஞானம் வருது? தண்ணி இல்லையே, ஏன் நீச்சல் அடிக்கிற லாரன்ஸு? தண்ணி வெளியில் இல்லை, உள்ள இருக்கு தண்ணி. தண்ணி தண்ணி உள்ளே இருக்கா, நீச்சல் இருக்குது பார்த்துக்க. உன் தேவன் உனக்கு உள்ளே இருந்தால் நீ ஆலயத்தில் அனுபவிக்கிற தேவ பிரசன்னத்தை உன் வீட்டுக்கும் கொண்டு செல்வாய். அப்போ தேவனுக்காய் வாழ்வது உனக்கு கஷ்டமாக இருக்காது. எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உன் தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் பிரசன்னத்துக்கும் விகற்பமாய் விரோதமாய் நீ காண்கிறது, நீ செய்கிறது, பேசுகிறது எல்லாமே தேவ பிரசன்னத்தை உங்களை விட்டு விலக்கிவிடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள், எங்களால் ஏன் முடியல? தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை, செயல்பாட்டை எந்த விதத்தில் செய்தாலும் சரி தேவ பிரசன்னம் விலகிடும். அப்போ நீ வெறுமையா ஏண்டா உயிரோடு இருக்கிறோம், எல்லாம் இருக்கும், திங்கிறதுக்கு இருக்கும், போகிற வாகனங்கள் இருக்கும், ஆசை இருக்கும், எதுக்கு உயிரோடு இருக்கிறோம், இப்படி என்ன வச்சிடும் சத்துரு. தேவனோடு கூட இருந்தால் அல்லேலூயா, என்ன ஆனந்தம்! எவருக்கு உண்டு இந்த பாக்கியம்? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! தேவஜனமே, தேவன் நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா நம்முடைய தேவன். ஆலயத்தில் மாத்திரம் தேவன் இருக்கிறார், வீட்டுக்கு போன இல்லைன்னா நீ விக்கிரகாரத்துக்காரன் தானே. சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் தேவன் உன்னோடு நடக்கிறவர், உன் தேவன் உன்னோடு இருக்கிறவர், தேவன் உன்னோடு பேசுகிறவர். அல்லேலூயா. அதாவது நான்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இல்லை சொல்லும்போது தேவன்கிட்ட பேசினா எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரோ. ஏப்பா, எனக்கு ஒரு காரியமும் தெரியாத மூடன், அதனால தான் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் கர்த்தர் ஒருத்தர் பேசுகிற. அப்படி தான் நான் பதில் சொல்லுவது. என்ன இங்கே இருக்கீங்க ஊழியம், கர்த்தர் பேச அங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க? ஆனால் தேவன் எலியாவுக்கு பேசலையா? உங்களோட தேவன் பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பேச தெரியும், அதனால தான் நீங்கள் தேவன் பேசுறதை கேட்க மாட்டேங்கிறீங்க. பக்தி என்பது பெருமையானதல்ல, கிருபையானது. ஆமென், ஹல்லேலூயா. அது ரொம்ப கிருபையினால் உண்டாகிற பாக்கியம். அது நம்மால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான ஈவு. உன் தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீ கவனமாய் பிடித்து அவருடைய பிரசன்னத்தை உடையவனாய் நீ இருந்தால் எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பு. சமையல் பண்ணுற இடத்துல வரணுமே போனமே, உள்ள நுழையிலிருந்து வெளில வர வரைக்கும் ஒரே என்னது இது சண்டை, வெறுப்பு. ஒரு அம்மா, ஐயோ இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆக்கி கொட்ட வேண்டியிருக்கு இல்லை உங்களில் எத்தனை பேர் இப்படி பேசுறீங்களோ தெரியல. சமையல எங்கும் தேவ பிரசனம் இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் தெரியவே தெரியாது. எங்கும் ஆண்டவரே எழுப்புதல், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எழுப்புதல் தேவ பிரசனத்தை அடிப்படையாய் கொண்டது. நிறைய ஆலயங்களிலே தேவன் எங்கேயோ இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மத்தில் அசைவாடுகிறார், நம்மோடு பேசுகிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று நீ சொல்லலாம். இன்றைக்கும் தேவனுடைய ஆலோசனை கவனமாய் சொல்லுகிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த விதத்திலையும் சரி தேவ பிரசனத்தை இழந்து போகாது. தேவ பிரசனத்தை இழந்து போனால் நிலைமை என்ன தெரியுமா? தண்ணீரிலிருந்து மீன் எடுத்து தலையில போட்ட கதை தான். தேவ பிரசன்னம் இந்த நாட்டிலே எங்க பாரு பேய்கள். ஏன் உன் தேவனுடைய பிரசனத்தை உடையவளாய் நீ இருக்கக்கூடாது? சகோதரி சகோதரியே, ஏன் இருக்கக்கூடாது? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை வாசி, வேதத்தை தியானி, அவருடைய சத்தியத்தை ஞாபகப்படுத்திக்கொள். போன வாரம் அவருடைய சத்தியத்தின் பிரசத்தினாலே வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. அது உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது என்று எத்தனை இடம் இந்த வார்த்தை இந்த வசனத்தை நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
போன தடவை அநேகருடைய காரியங்களாலே தேவன் வேதனைப்படும் போது சத்தியத்தை சொன்ன உடனே அந்த வேதனை மாறிட்டு. எவ்வளவு பேர் சத்தியத்தை பிரசித்தப்படுத்துகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள்? அப்போதான உணர்வு வரும். நல்ல பாடல்களை பாடுங்கள், பாட தெரியாதனாலும் பாடுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாய் எங்கேயாவது ஒருத்தர் பாடுறாங்க, அவங்க ஆவியில் பாடும்போது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி 1996-7 நினைக்கிறேன், ஒரு ஊழியக்காரனை மெட்ராஸ் கூட்டு வந்தார் பிரசவம் பண்ணுறதுக்கு. பிரசவம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முகமதிய சகோதரி வந்து இப்போ பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த சகோதரி வந்து பாட்டு பாடினது இன்னும் என் மனசில் இருக்குது. சர்வேஸ்வரனின் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன், அளவிலா உந்தன் அன்பினையே, அளவிலா உந்தன் அன்பினையே சங்கீதமாய் நான் பாடிடுவேன், சர்வேஸ்வரனின் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன். இது ஒரு காலம் இந்த பாட்டு நீங்கள் யாரும் கேட்டுருக்க மாட்டீங்க, ரெக்கார்டில் வந்த மாதிரியும் தெரியல. ஆனால் 1997 ஒரு முகமதிய சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாடின அவர் மாடியில் அந்த மீட்டிங் நடக்கு. இன்னும் என் மனசில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாட்களை பார்த்து டொமுக்கு டப்பாங் தனக்கான் டொனுக்கு டக்கான் தனக்கான் டொன் செத்தவனுக்கு அடிக்கிற மாதிரியே அடிக்கிறானுங்க பாவிக கிறிஸ்தவ பாட்டு. கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. ஓமாலியா எண்ணி விட்டா விட்டா வளருவா, குட்டா குட்டா உயருவா வெட்டா. இது வேற வெளியில போகுது, போட்டோம். ஏசப்பா எங்களை காப்பாற்றும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணதான் எழும்புவான். ஆமென். தூங்குன்னு விட்டா சமாதி ஆயிடுவான். ஜீவன்ல தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தூங்குறவனை எழுப்பப்பா. நான் ஊட்டியில் ஊழியம் செய்யும்போது குந்தாங்கிற இடத்துல பஸ்ஸு வந்தது, எல்லாம் இறங்கிட்டாங்க. ஒருத்தர் தூங்கிட்டார். அப்படியே அங்கே காலையில் பார்த்தா பெணமாயிட்டார். எல்லாம் இறங்கும்போது கண்ணுக்களை நல்லா தூங்கிட்டார். தூக்கத்திலே அந்த குளிர் வந்து ரத்தத்தை உரைய வச்சுட்டு. ஆகவே யாராவது ரொம்ப தூங்குறாங்க கொஞ்சம் எழுப்பிடுங்க, உறைஞ்சிட போகுது. ரத்தம் உறைஞ்சிட்டா பெணம்தான். தூங்குகிறவர்களை எழுப்புறதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஆகவே உன் ஜீவியத்திலே உன் வீட்டிலே நீ போற இடங்களில் தேவ பிரசன்னம். இந்த வார்த்தைக்கு சரியான கருப்பொருள் என்னவென்றால், நீ தேவ பிரசன்னத்தில் இருக்க, நீ தேவ பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொண்டாயானால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்பொழுது அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக நான் வருவோம். பொல்லாப்பு யாருக்கு என்ன பொல்லாப்பு செய்யலான்னு பிசாசு தினமும் நினைக்கான். உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு என்னென்ன பொல்லாப்பு நினைக்கலாம்? ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே, கர்த்தர் என்ன மன்னிப்பாராக. ஒரு திருட இன்னைக்கு எங்க திருடலான்னு நினைக்கான். அவன் நினைக்கான் அது நம்ம மேல படக்கூடாது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஏற்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம மேல படக்கூடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பணம் இருக்குன்னு கார் வாங்கிடுறாங்க. பணம் இருக்கு. எவ்வளவு காரு? 14 லட்சம் 20 லட்சம். ஓட்ட தெரியாம இந்த பொம்பளைங்க சொல்லணுமா, நான் தான் ஓட்டுவேன், நான் தான் லோன் போட்டு வாங்கியிருக்கேன், ஓட்டி ஓட்டு மோதி கை கால் உடைஞ்சி பரவாயில்ல ஜீவனே போயிடுது. இதுக்கு பேர் தான் பொல்லாப்புன்னு அர்த்தம். சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு செய்திகளை பார்த்தால் கவனித்தால் எங்க பார் பொல்லாப்பு தான். மனிதர்களுக்கு எத்தனை பொல்லாப்பு. கவனமாயிரு. தேவ பிரசன்னத்தை வாழ்ந்தால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.